ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டூ ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு எபிசோட் 37 நாள் 36 10th நவம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். இன்னைக்கு திங்கட்கிழமை எபிசோட். திங்கட்கிழமைனாலே என்ன இருக்கும்? கேப்டன்சி டாஸ்க் இருக்கும் அண்ட் நாமினேஷன்ஸ் இருக்கும். வேற எதுவும் ஸ்பெஷலா இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான வீடியோவா இருக்கும். ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கும், பார்வுக்கும் முட்டிக்குது. அது என்னன்னா, நாம பேசினா மட்டும் அஃபெண்டு, நீங்கன்னா ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்து பாரு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாங்க. டிஸ்கஸ் பண்றப்போ, அரோரா வந்து கிண்டல் அடிக்கிறப்போ. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நேத்திக்கு நீங்க கிண்டல் பண்றப்போ நார்மலா தானே இருந்துச்சு. இப்ப மட்டும் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கடுத்தது கனிய பத்தி பேசிட்டு இருக்காங்க பாரும், திவாகரும். ரொம்ப கன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, சமையல்லே வச்சு வந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. நாமினேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் யார எப்படி பிரேக் டவுன் பண்ணணும்னு பாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்த அரோரா, அந்த சைட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பெட்ரூம்ல. அப்போ வந்து பாரு தான் சமாதானப்படுத்தவே வராங்க. "எனக்கு எப்படி சமாதானப்படுத்தணும்னா தெரியாது" அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க. சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "துஷார் வேற போயிட்டான். இப்ப பிரவீனும் போயிட்டாங்க. நான் வந்து டிசர்வ் டூ கோ. ஆனா என்ன தவிர எல்லாரும் போயிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, "என்கிட்ட பேசவே பேசாத துஷார் அப்படின்னு சொன்னது நான் லாஸ்ட்டா சொன்னது" அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. அடுத்தது வந்து கேப்டன்சி டாஸ்க் வருது. அதில வந்து ஒரு 4 பாட்டில் இருக்குமாம். அந்த 4 பாட்டில வந்து போய் எடுக்கணும். யார் அதிக பாட்டில வந்து சேர்க்குறாங்களோ, அவங்க தான் வந்து கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பாட்டில வந்து கையிலேருந்து புடுங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரையாங்கிள் மாரி ஒரு ஷேப் போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள்க்கு உள்ளேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் பாரு ட்ரையாங்கிள்குள்ள போறத பார்க்குறோம். அண்ட் அடிக்கடி வந்து ரூல்ஸ மீறுறது, அதாவது கையிலேருந்து பிடுங்குறதெல்லாம் பார்க்குறோம் பாட்டில. பட் ஸ்டில் வந்து ஒத்துக்கவே மாட்றாங்க. திவ்யா ஒரு தடவ வந்து ஒத்துக்கிட்டு, அவங்க கேம்லேருந்து வெளியில போறாங்க. ஆனா பாரு ஒத்துக்கவே இல்ல. பாருவுக்கும், சபரிக்கும் இடையில வந்து அந்த கை கலப்புல வந்து கண்ல வேற பட்டுருது. கண்ல பாட்டில் பட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து சடனா வந்து வீங்கிட்டு பயங்கர மோசமான நிலைமையில வந்து பாரு ஆயிடுறாங்க. அவங்க கண்ண பார்க்கவே முடியல. அவ்ளோ வீக்கம். பயங்கரமா ஒரு பெரிய ஸ்வெல்லிங் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து மெடிக்கல் ரூம்லாம் போறாங்க, வராங்க. அதுக்கு அடுத்தது பாம்போல நிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து பாருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வர கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாரு ஓடி போய் திவ்யாவோட பாட்டிலெல்லாம் எடுக்குறாங்க. ஸோ சீட் கேம் அப்படிலாம் சொல்லி பேசுறத நம்ம பார்க்குறோம். இதுல என்னன்னா, கனி ஒரு ஜட்ஜு, சாண்ட்ரா ஒரு ஜட்ஜு. ஆனா, அவங்க எதுக்கு தான் இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள தவிர ஆடியன்ஸா இருக்கிற எல்லாரும் வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கிறதும், ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் பார்க்க முடியுது. அண்ட் ரீகேம் வந்து ஒரு 2 தடவ நடக்குதுங்க. ஒரு தடவ வந்து ஜட்ஜஸ் வந்து ரீகேம்ன்றாங்க. ஒரு தடவ பிக் பாஸே வந்து கூப்பிட்டு ரீகேம்ன்றாங்க. எது எப்படியோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, பாருக்கு அடிபட்டது தான் மிச்சம். ஆனா, அவங்க தோத்து போயிடுறாங்க. சபரி தான் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ, இந்த வீட்டோட கேப்டன் வந்து சபரி. சபரி தான் வந்து இந்த வாரத்தோட கேப்டனா வந்து பொறுப்பேற்கிறார்கள். அண்ட் சபரி வந்து எப்பவுமே சாஃப்ட்டு அந்த மாரி ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. ஒருத்தன் தான் பார்க்கணும் இந்த வாரம் சபரி வந்து அப்படியே இருக்காங்களா? இல்ல மாறுறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் சுபிக்ஷா வந்து லெட்டர படிக்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்தது. அந்த லெட்டர்ல என்னன்னா, அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டுவாங்க இல்லையா? கேப்டன்சில ஜெயிக்கிறவங்க யாரோ அந்த வால்ல வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வந்து வருது. அத போய் ஸ்டிக் பண்றாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அடிபட்டதுக்கு வந்து யாரும் வந்து பேச மாட்றீங்க. மத்தவங்கன்னா மட்டும் பேசுறீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து பேசிட்டு இருக்க, கத்திக்கிட்டு இருக்க அதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் பாருவுக்கும் பயங்கரமா கிளாஷ் ஆகுது இன்னைக்கு. விக்கல்ஸ் விக்ரம் வந்து மாக்கிங் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. சுத்தமா நல்லாவே இல்ல. அண்ட் பாரும் வந்து அதே மாதிரி பண்றாங்க. ஸோ பாரும், விக்கல்ஸ் விக்ரமும் போட்டி போட்டு மாக்கிங் பண்றது, இமிட்டேட் பண்றது அண்ட் வந்து புல்லி பண்றது இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைரக்ட் நாமினேஷன் வந்து ஒரு ஆள பண்ணலாம் இல்லையா? போன தடவ சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ண பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. ஸோ அது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே சரி, திவ்யா கணேஷ் உட்பட எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரு சிலரோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட இல்ல ஆப்வியஸ்லி. ஒரு சிலரோட பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கனி அண்ட் கேங் இருக்காங்க இல்லையா? அந்த அன்பு கேங்க வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதன் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் நாமினேஷன்ல வந்து சொல்றாங்க. அண்ட் அதற்கு காரணம் என்னன்னா, த்ரெட்டனிங் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பிரஜனுக்கு குடுத்துடுறாங்க நம்ம சாண்ட்ரா. அண்ட் வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரையும், வியானாவையும் நாமினேட் பண்றாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யா கணேஷ் அண்ட் அரோராவ நாமினேட் பண்றாங்க. கனி வந்து சாண்ட்ரா அண்ட் பாரு.
சபரி வந்து வியானா அண்ட் பாரு. அமித் வந்து திவ்யா கணேஷ் அண்ட் அரோரா. ரம்யா வந்து அரோரா அண்ட் சாண்ட்ரா. கெமி வந்து ரம்யா அண்ட் கனி. சுபிக்ஷா வந்து கெமி அண்ட் ரம்யா. வியானா வந்து கனி அண்ட் சாண்ட்ராவ நாமினேட் பண்றாங்க. திவ்யா கணேஷ் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் அரோரா. அண்ட் வாட்டர்மெலன் வந்து ரம்யா அண்ட் வினோத். பாரு வந்து கனி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம். அரோரா வந்து சாண்ட்ரா அண்ட் அமித். கம்ருதீன் வந்து கனி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் எஃப்ஜே வந்து வாட்டர்மெலன் அண்ட் வியானா இவங்கள வந்து நாமினேட் பண்றாங்க. எவிக்ஷன் யார் யார் போறாங்க பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா, திவ்யா கணேஷ், அரோரா, ரம்யா, விக்கல்ஸ் விக்ரம், சாண்ட்ரா, வியானா, கனி, வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் பாரு இவங்கலாம் வந்து நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் எவிக்ஷனுக்கு போக போறாங்க. இவங்கள்லேருந்து ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆவாங்க. அத நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம வியானாவும், சுபிக்ஷாவும் சேர்ந்து வினோத்த இன்னைக்கு நோண்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. வினோத் ஏதோ கெட்ட வார்த்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. வினோத் வந்து அத டினை பண்ணிட்டு பயங்கரமா ஆர்க்யூ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாரு என்ன சொல்றாங்கன்னா, கேர் வந்து எப்பவும் தான் இருக்கணும். அது என்ன இது அ சபரி விளையாடும்போது யாருமே வந்து என்ன பார்க்கவே இல்ல. வினோத், கம்ருதீன், பாரு வந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சபரி வந்து அவ்வளோ தூரம் அடிக்கும்போது யாருமே அந்த அளவுக்கு இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அச்சா கியா இன்சூரன்ஸ் ஜாக்கெட் அணிஞ்சு எல்லாரும் வந்து ஏதோ பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணுமா. அத வந்து சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்கள நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.